Thank you, Madam, for your thought-provoking speech about the menace of anti-ragging. And subsequently, Madam has thrown us a light about the various spheres of anti-ragging, how the law student should behave, what is their responsibility, what is their future with regard to this curbing this menace of anti-ragging, etc. And thank you very much, Madam, for giving a wonderful speech about this anti-ragging to our law students. Now I request our honorable chief guest, Professor Dr. L. Chennappa, Dean, for his speech about anti-ragging in India, the menace, how to curb this, etc. I welcome you, sir, to give a wonderful speech. I heard that sir will give an excellent speech at our time. On behalf of our students, School of Law, we welcome the honorable chief guest to give us an elaborate idea and speech about this anti-ragging. Thank you, sir. Welcome, sir. Respected Dean, Student Affairs, and also the Coordinator of Anti-Ragging Committee, Dr. Usha Madam. Respected Dean, School of Law, respected HOD, faculty members, my dear students, good afternoon to all of you. I am Dr. L. Chennappa, formerly the retired physics professor of Government College, last working Raja Sarvati Government College. After the retirement of 2017, I am here working as an admission director. I think this is the 7th year, and also the Dean of School of Arts and Science, and also the convener of Anti-Ragging Committee and the coordinator of National Education Policy. First of all, I thank the organizing committee to make the opportunity to meet you on this occasion. So this is the second chance I have given to you to stand before you. First, ஒரு கைத்தட்டல் அப்படிங்கிற ஒன்று வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா நாம கைத்தட்டுறதுனால என்ன நன்மை அப்படின்னா, யாராவது கவனிக்காம இருந்தால், அது தூங்குற மாதிரி இருந்தால் அவங்க முடிச்சுக்குவாங்க. உங்களுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஃபாஸ்டாக போகும், பேசுகிற எங்களுக்கு கொஞ்சம் ஒரு உற்சாகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ நான் சொல்கிற கைத்தட்டல் வந்து உங்களை இந்த அளவுக்கு இந்த அரங்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்களே உங்கள் பெற்றோர்கள், அவங்களுக்காகவும் இந்த நிறுவனத்தை உருவாக்கி, அதனால தான் நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்ன பார்க்குறீங்க. இப்போ எல்லாரையும் நீங்கள் சந்திக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த இந்த நிறுவனத்தாருக்கும், நம்மளாம் சந்தோஷமா நைட்டாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் சுதந்திரமாக இருக்கோம். கார்கில் போகிறோம், குண்டுமலை பொழியுதா, இலங்கை பிரச்சனையா, எங்கே குண்டு வெடிப்பா என்னன்னு தெரியாமல் சந்தோஷமாக தூங்கிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ இதுக்கெல்லாம் எல்லையை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்காகவும், இதுவரை நீங்கள் கடந்து வந்த பாதையில் உங்களுக்கு வழிகாட்டிகளாக, துணைகளாக, உங்களுக்கு உதவி செய்தவர்களுக்காகவும், இன்னும் பல எக்ஸட்ரா நீங்கள் கண்டினியூ பண்ணி இவர்களுக்காக ஒரு கைத்தட்டலை கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் கொள்கிறேன். பொதுவாக தமிழகம் என்பது எல்லாவற்றிலுமே ஒரு முன்மாதிரியான மாநிலம்.
அதே சமயம் இந்த ரேங்கிங்லேயே அது முன்மாதிரியா இருந்ததுக்கு எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாங்கிறது தான் உண்மை. 1997 அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே முதலாம் ஆண்டு MBBS படித்துக் கொண்டிருந்த நாவரசன் என்ற ஒரு வைஸ் சான்சலருடைய பையன், அவனை இரண்டாம் ஆண்டு அதே யூனிவர்சிட்டியில செகண்ட் இயர் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜான் டேவிட் என்ற ஒரு மாணவன் இந்த மாதிரி ரேங்கிங்கில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அவன் தான் ஒரு வைஸ் சான்சலருடைய பையன் என்பதால் அதற்கெல்லாம் ஈடுபடுத்தாமல் அவனும் அவருக்கு எகென்ஸ்டா பேசின காலகட்டத்தில் கோபத்தின் வெளிப்பாட்டில் அந்த நாவரசன் என்பவன் தலை துண்டிக்கப்பட்டது. கை கால்கள் ஒவ்வொரு உறுப்புகளும் வெட்டப்பட்டு வெவ்வேறு இடங்களில் வீசப்பட்டு 1 மாதம் வரையும் தேடப்பட்டது. 1997 அது பேரு நாவரசன் கொலை வழக்குன்னு சொல்லுவாங்க. இது இந்தியா முழுவதும் அந்த அளவுக்கு விமர்சையாக பேசப்பட்டது. அதுக்கு பிறகு அந்த ஜான் டேவிட்ங்கிறவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு 2 ஆயுள் தண்டனைகளை கொடுத்தாங்க. ஒரு ஆயுள் தண்டனைங்கிறது நீங்க இதெல்லாம் லாஸ் ஸ்டூடெண்ட் முன்னாடி 25 ரொம்ப குற்றம் குறைவாக இருந்தால் 10ன்னு சொல்றாங்க. இப்போ லேட்டஸ்ட் எனக்கு தெரியல. ஆயுள் தண்டனை 25 வருஷம் 2000 50 வருஷம் வரைக்கும் போயிடுச்சு. அவன் அடுத்து கோர்ட்ல இருந்து ஜெயிச்சு வந்தான் அந்த ஜான் டேவிட். ஆனால் மீண்டும் அவனுக்கு மறுபடியும் ரிட்மெண்ட் தாக்கல் செய்து அவனை முறையாக பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் அப்பொழுது உள்ள தமிழக அரசாங்கம் 1997 முதல்ல ஆன்டி ரேங்கிங் லா ப்ரொஹிபிஷன் ஆக்டை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் யூ ஆர் த லா ஸ்டூடெண்ட் யூ ஹவ் டு நோ ஆல் த ரூல்ஸ். First it was started. The reason is called 1997 Anti-Ranking Prohibition Act. So அதிலிருந்து UGC-ஆக இருக்கட்டும் மற்ற அரசாங்கங்களாக இருக்கட்டும் அதில் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாணவர்களும் அந்த மாதிரி செயல்பாடுகள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை எல்லாம் நடந்து சொல்லியிருக்கிறார்கள். ரேங்கிங் என்பது ஏதோ நீங்க வாய்மொழியா பேசுறது மட்டும் அல்ல. ஒருத்தர் போட்டோ எடுத்து நீங்க செல்ல வச்சிருந்தாலோ அல்லது ஒரு மறைமுகமாக எந்த வகையில சீட்டினாலோ அதுவே ஒரு ரேங்கிங் தான். பேசுறது மட்டும் இல்ல, செயல்பாடுகள் மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய செய்திகள் நீங்க பார்த்துருக்கலாம். கல்லூரிகள்ல எப்படி எல்லாம் ரேங்கிங் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையில் இதுவரையில் அந்த மாதிரி வார்த்தைகளே இடம்பெறவில்லை. ரேங்கிங்னா என்ன இருந்தால் தான் ஆன்டி ரேங்கிங் சொல்ல முடியும். அப்ப அந்த வகையிலே ரேங்கிங் ஃப்ரீ கேம்பஸ் தான் இது. இருந்தாலும் யூஜிசியுடைய அறிவிப்பின் பேரில் நாம் இவற்றை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கின்றோம். நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். கல்வி என்பது அறியாமையையும் நோயையும் வறுமையையும் போக்குவதற்கு தான் கல்வி. சுதந்திரம் அடைந்த பிறகு 1947 what is the message you are going to give to the nation அப்படின்னு காந்திட்ட கேட்கும்போது எல்லாரும் விழா எடுத்துட்டு இருக்காங்க. அவர் கல்கத்தாவில் இந்து முஸ்லிம் பிரச்சனைக்காக அங்க போயிருக்கிறார். வரலாறு பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் அதில் கலந்துக்கல. 1947 August 15 Gandhi was not there in the celebration. He was in Calcutta to the south. அன்றே அவர் சொல்லியிருக்கிறார். இது நீங்க எடுகோலாக கொள்வதற்கு காரணம் நாம் பல வகையில் வளர்ச்சி அடைந்தாலும்
காந்திய கொள்கை என்பது போல மற்றவர்களை நாம் துன்புறுத்தாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நாம் எந்த வகையிலும் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது. அதாவது சிம்பத்தி அண்ட் எம்பத்தி ரெண்டு சொல்லுவாங்க. ஒருத்தன் ரோட்ல அடிபட்டு கிடந்தாங்க, அவனை பார்த்துட்டு ஐயோ அடிபட்டாடின்னு சொல்லிட்டு போனா அதுக்கு பேரு சிம்பத்தி. அடிப்பட்ட இடத்துல நம்மளை கொண்டு போய் உட்படுத்தி அதை நம்ம வந்து யோசிச்சு ஐயோ இப்படி ஆயிடுச்சு நடக்கணுமே அப்படிங்கிற மாதிரி அவனா நம்மள மாதிரி யோசிச்சோம்னா தட் இஸ் கால்ட் எம்பத்தி. இப்ப நீங்க ரேக்கிங் பண்ணல, ரேக்கிங்னா இது மட்டும் இல்ல, உடைய நண்பர்கள் வட்டாரமா இருக்கலாம். நீ கல்லூரி தான் ரேக்கிங் எதுக்கான தயவுசெய்து நண்பர்கள் வட்டாரமாக இருக்கலாம். வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது உன் நாட்டுக்கு என் நாட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு அவன் கேட்கும்போது விவேகானந்தர் சொல்வாரு, உன் நாட்டில் தாயை தவிர மற்ற எல்லோரையும் மனைவியாக நினைப்பார்கள். விவேகானந்தர் வாசகம் வெளிநாட்டில் சொன்னது. உன் நாட்டில் தாயை தவிர மற்றவர்களையும் மனைவியாக நினைப்பார்கள், ஆனால் என் நாட்டில் மனைவியை தவிர மற்றவர்களை தாயாக நினைப்பார்கள். That is the difference between your culture and my culture. நான் உங்கள்கிட்ட பேசும்போது வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்க சட்ட கல்லூரி மாணவர்கள், இதுல 3 years டிகிரி முடிச்சவங்க உட்காந்துருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாகவும் உட்காந்துருக்கீங்க. பொதுவா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது ஸ்கூல்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு வாசகம். ஸ்கூல்ல படிச்சா +2 வரைக்கும் அவங்களுக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தான். அதுவே ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து யூஜி 3rd இயர் வரைக்கும் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு men and women தான் சொல்லணும். ஏன்னா மெச்சூர்டு பர்சன்ஸ் அப் டு 12 பதின் பருவம், அரியா பருவம், அடலசன்ட் பீரியட், மீசை முளைச்சும் முளைக்காம இருக்கிறது, தான் பெரியவன் மாதிரி நினைச்சுக்குவோம் ஆனா பெரியவனா இருக்கும். That is the adolescent period. That is we call it as the boys and girls. But when we come to the college, we call it as the women and men. என்ன காரணம்? அறிவில் முற்றியவன், மெச்சூர், லைஃப்ல ஒரு இலக்கை நோக்கி பயணம் செய்யக்கூடியவன், அதற்கான ஆயத்த பணிகளில் இந்த 3 ஆண்டுகளில் முடித்தாக வேண்டும். இந்த 3 இயர்ஸ்ல ஒரு இலக்கு அடைந்தாலும் அடுத்த இலக்குக்கு போக முடியும், வாழ்க்கை அடைய முடியும் என்ற குறிக்கோள் இருப்பதனால் அவனுக்கு பேர் வந்து men and women. இங்கே நிறைய பேர் நீங்க வந்து பிஜி லெவலுக்கு வந்துட்டீங்க, 3 இயர்ஸ் முடிஞ்சிச்சுனாவே அவங்களுக்கு பேர் men and women இல்லை, ஜென்டில்மேன் அண்ட் ஜென்டில் உமன், சீமான்களே சீமாட்டிகளேன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு போய் நம்ம அந்த அட்வைஸா சொல்றது கூட எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் யூ ஆர் ஃபைனலி ஆல்மோஸ்ட் மெச்சூர்ட், even though because of the protocol we are conducting this one. ஸோ அதனால சொல்ல வந்தது, கல்வி என்பது வறுமையை போக்குவது மட்டுமல்ல, நோயை போக்குவது மட்டுமல்ல, நம்முடைய அறியாமையை போக்குவது தான் முக்கியமானது. நாம நினைச்சிட்டு இருக்கோம், உங்க சார் சொல்லியிருக்காங்க 145 வரைக்கும் பேசுங்க, 150 பேசுறேன், பட் அவ்வளோ நேரம் எல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டேன். இதுதான் ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு கிவ் த ஓவர் அடிச்சதை யாராவது வெயிட் பண்ணி பண்ணிடுறேன். அறியாமை என்பதில் நம்ம என்ன செய்யறோம், மூணு கண்ணு மூடிச்சுன்னா உடனே இருந்துச்சுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அதே மாதிரி கடவுள் எங்க இருக்காருன்னா தூணிலும் இருப்பார் குறும்பிலும் இருப்பார்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப அந்த கடவுள் தூணிலையும் குறும்பிலும் இருக்கிற யார் தெரியுமா? செல்லு தான். நீங்க செல்லுமிடம் எல்லாம் அங்கே செல்லு உங்கள் நோட்டமிட்டு கொண்டிருக்கிறது. இதை தாண்டினா வல்ல போலீஸ் வெளியில இருக்கு, உள்ள இருந்தா நாங்க வச்சிருக்கிறோம், உனக்குள்ள நீங்களே உங்களுக்குள்ள வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க என்ன பேசினாலும் ஈவன் போன் பண்ணா கூட அதை ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. நான் அட்மிஷன்ல பேசுறதுல எனக்கு நேரம் செய்யறாங்க, இந்த கேமரா வெளியில வச்சுட்டு செல்ல ஆன் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. நான் பார்த்தோன்னே கேமரா வச்சுட்டு திருப்பி வைப்பாங்க, முதல் செல்லு திருப்பி வச்சிருந்தாங்கன்னா கேமரா இந்த சைடு இருக்காங்க, அவன் வந்து ரெக்கார்ட் பண்றான்னு அர்த்தம். ஏன்னா நீங்க எதுவும் கிரிமினலா திங்க் பண்றாங்க.
நீங்க பொதுவாகவே யார்கிட்ட பேசினாலும் அதை ரெக்கார்ட் பண்றாங்கிறதோட பேசுங்க. We are ready to face anything whatever you talk. Because of the lawyers and telling some tips. அதே சமயம் இப்போக்கு அட் ப்ரெசென்ட் வந்து வாட்ஸ்அப்பில் பேசினா ரெக்கார்ட் பண்ண முடியாது. அத்தனையும் டேட்டாவை அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி. அது மட்டும் இல்லை, சைபர் செக்யூரிட்டிக்காக during the construction of cell they are having many technology that cannot be known by us. For example, I am telling one thing. சொன்ன யார் சொன்னதுன்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஏடிஎஸ்ல இருக்கிறாரு. அவர் இந்த கேஸ் அப்படி டீல் பண்ணி முடிச்சார். செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அரௌண்ட் 2 to 3 கிலோமீட்டர் மேக்ஸிமம் ஆர் மினிமம் நீங்கள் என்ன பேசினாலும் அவங்களால அப்சர்வ் பண்ண முடியும். பட் உங்களுக்கு தெரியாது. ஒன்று மட்டும் தான் அவங்க சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு கொலை செய்யப்பட்ட ஒருவன் திருப்பதியில் நாட்டில் போய் தங்கியிருக்கான். சுவிட்ச் ஆஃப் பண்ணி போயிட்டான். இவர் அழகா டீமோட போய் அங்கே பேசிட்டு எல்லாம் கரெக்டாக எங்கே என்னன்னு சரி பண்ணிட்டு பின்னாடி அவன் பெரிய ஆள் இவங்க யாருக்கும் தெரியக்கூடாது. பின்னாடி போய் மூஞ்சிய முகத்தை கட்டிட்டு தீ போட்டாங்க. அப்போ நம்ம செல்ல எல்லாமே இருக்குன்னு தெரிஞ்சு எல்லாரும் நம்மளை அப்சர்வ் பண்ணாங்க தெரிஞ்சு நீங்களாம் அவங்களுக்குள்ள ஏதாவது பாத்ரூம்ல இருந்து பேசிட்டு வீட்டுக்கு தெரியாது, நைட்டு மிட் நைட் பேசிட்டு தெரியாது, மெசேஜ் தான் கொடுத்தே தெரியாது அப்படின்னா இதுவும் ஒரு அறியாமையே. நாம் என்ன செய்தாலும் அதான் தூணிலும் இருக்கும் துரும்பிலும் இருப்பார் கடவுளை இப்ப செல்லுங்கிற அந்த அறியாமையை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களுடைய செல்லை நீங்கள் கவனமாக பயன்படுத்துவீர்கள், வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துவீர்கள், வாழ்க்கையை ஒழுங்காக பயன்படுத்துவீர்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த டைவர்ஸ் அட்வைஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஏன்னா நம்மளுடைய கல்ச்சர் வந்து அப்படிப்பட்ட ஒன்று. இந்த மாதிரி நம்ம மற்றவங்கள கேள்வி கிண்டல் பேசுறதோ அல்லது அவங்களை இரிட்டேட் பண்றதோ இதெல்லாம் எதனால வருது? நாம் நம்மை சரியாக கவனிக்காததால். நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா பார்த்தோம்னா அதுக்கே நேரம் இருக்காது. கணிய போன்ற சொல்லியிருப்பாரு, யாரும் ஊரே யாரும் கேள்வி. உங்களுக்கு தெரியுமா? என்ன உங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் ஒரே ஊரா? பார்த்தா நண்பர்கள் போல, உறவினர்கள் போல, தெரிஞ்சவர்கள் போல பேசிட்டு இருக்குமே. அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? அப்பே நம்ம வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நீ சின்னவன் பெரியவன் அதெல்லாம் நம்ம ஏன் பேசணும்? அப்ப இதெல்லாம் நம்ம வந்து ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட வாசகங்களை நாம் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேள்வி. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நம்ம எல்லாம் படிச்சதுனால தான் இங்க நிற்கிறோம். ஒருத்தர் பார்க்க முடியுது. அப்ப இந்த வாசகங்களை நாம் மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். நான் வழக்கமா ஸ்டூடெண்ட் கேட்பேன், what is the difference between discipline and self-discipline? இப்போ நாங்கெல்லாம் இருக்கோம், நீங்க அமைதியா பொறுமையா எங்களை நோக்கி இருக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் தான் டிசிப்ளின். ஏன்னா நாங்க இருக்கிறதுனால, நாங்க இல்லாத போதும் நீங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கு பேரு செல்ஃப் டிசிப்ளின். உங்க அம்மா அப்பா உங்களை மானிட்டர் பண்றாங்க, நிறுவனம் மானிட்டர் பண்ணுது அல்லது போலீஸ்காரங்க மானிட்டர் பண்றாங்கிறதுக்காக நீங்க அவங்களை கட்டுப்பாட்டில் வச்சுன்னா அதுக்கு பேரு டிசிப்ளின். யாரு எங்க இதை பார்த்தா என்ன, I don't bother about it. I do myself according to my own policy with gentleness, generosity, politeness, kindness. அது மாதிரி ஒரு காக்க டிரான்ஸ்பரண்டா வச்சு வாழ்ந்து பாருங்க. நோ சுகர் நோ பிபேட்டா. அப்ப அந்த வகையில வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கல்வியின் அடிப்படை நோக்கம். அந்த காப்பை நீட்டி தண்ணிக்கு மேல இருக்கும் இல்லையா? மழை காலத்துல ரொம்ப அதிகம் மழை பெய்ஞ்சாலும் வந்து பாருங்க காலையில மேல போய் நிற்கும். அப்போ வெள்ளத்தனைய வளர்ந்தீட்டம். எந்த அளவுக்கு மழை பெய்ஞ்சாலும் அந்த காப்பு அதை உயர்த்தி அதுக்கு மேலே பிடித்துக் கொள்வது. அதுபோல்தான் உள்ளத்தனைய வாழ்ந்திருக்கு உயர்வு. நம்ம
உங்களுடைய உள்ளங்களை நல்ல முறையிலே செய்கின்றீர்களோ அதை அடைய வேண்டும். நீங்க எல்லாருக்கும் படிச்சுட்டாங்கன்னா பின்னாடி நடந்துக்கிற அவசியம்லாம் இல்லை. இன்னைக்கு இதை படிக்கிறீங்க. இப்போ சுகிசிவம் சிறந்த பேச்சாளர் ராயர், ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் நடந்துக்கிறாரு, அதோட ஃபேமஸாக வந்துட்டு இருக்கிறாரு. நமக்கு ஒரு இலக்கு, பட் நம்ம எதை கையில் எடுத்துட்டா மேலே வரலாங்கிறது காலங்கள் பதில் சொல்ல வேண்டும். அடுத்து ஒன்று உங்களுக்கு சொல்ல கற்றுக்கொள்கின்றேன். ஃப்ரெண்ட்ஸுங்கிறது தேவைதான் கட்டாயமா, ஆனால் அதுவே நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும். இங்கே பல குற்றங்கள் நாங்கள் இந்த டீன் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கும்போது என்கொயரி வரும்போது அதிகம் பார்த்தா சார் நான் தப்பு பண்ணேன் சார், அவன் தப்பு பண்ணான் சார், ஏன்னா அவன் கூட இருந்திருப்பான். அவன் நண்பன்கிறதுக்காக அவனோட கூட இருந்ததுக்காக இவனும் சேர்த்து 6 மாசம்லாம் சஸ்பெண்ட் பண்ணி என்கொயரி நடத்தாம போயிருக்கிறான். அப்போ உன்னுடைய கொகிரண்ட் மைண்டுக்கு ஒத்துக்கு வரக்கூடியவர்களாக இருந்தால் 2 நண்பர்களை வைத்துக்கொள். உங்களோட சேர்த்து 3, 4 வேண்டாம். 4 தான் பிறகு 2 கட்சி ஆகிடும். நீங்க 2 பேர் ஒரு கட்சி, நாங்க 2 பேர் ஒரு கட்சி. வழக்கமா முக்காலி தான் ஸ்ட்ராங், நாற்காலி விட. நண்பர்கள் தேவை. உங்க மைண்டு ஒத்துறக்கூடிய நல்ல நண்பர்களாக இருந்தால் இதுவரை வைத்துக் கொள்ளும், இல்லை என்றால் தேவையில்லை. என்ன அதன் விளைவு ஏற்படுதுன்னா அவன் செய்யக்கூடிய தவறுக்கு நாமும் சேர்ந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனவே அதனையும் என்னுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா 1985 I started my career in Ponti Pushpam College as a college professor. Then it is going on at the Sarvoji College. 39 வருஷமா இந்த மாதிரி மாணவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த அனுபவத்தின் பேரில் தான் எனக்கு இதை சொல்லி அதை சொல்லி வார்த்தைகள் முந்திக் கொண்டு வருகின்றது. இருந்தாலும் எனக்கு மனதில் பட்டவற்றை மட்டும் நான் உங்களுக்கு இங்கே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயரா? செகண்ட் இயர் நீங்க தேர்ட் இருக்கீங்களா? ஓகே. நம்ம கண்ணாடியில கார் கண்ணாடி இல்லையா, அதுல வந்து ஒரு வாசகம் எழுதிருக்கும், நிறைய படிச்சிருக்கீங்களா? The images in the mirror are closer than appear. நீங்க கண்ணாடியில பார்க்கக்கூடிய அந்த உருவம் என்பது தூரத்தில் இருக்க மாதிரி தெரியுது, ஆனா பக்கத்துல இருக்கு. The image in the mirror is closer than the appear. Similarly, the remaining period of your education to complete the law may appear long days, but you think that it is very, very, very close. அதை மனசில் நினச்சிட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் எல்லாத்தையும் படிக்கணும், டெய்லி நியூஸ் பேப்பரில் படிக்கணும், கவர்மெண்ட் சைடில் எக்ஸாம் எழுதி நாம் எப்படி ஒரு நல்ல சிறந்த வக்கீலாகவோ அரசாங்க வக்கீலாகவோ அல்லது ஜட்ஜா பார்ப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதே சமயம் உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். முருகானந்தம் என்ற ஒருவர் நான் கந்தரவட்டியில் இருக்கும் பொழுது அவர் எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சார். கிராமத்தில் இருந்தால் வீணா போயிடும், சூழல் நன்றாக இருக்காது, நண்பர்கள் நன்றாக இருக்காது என்பதற்காக மாடியிலே இரவு இந்த ரூம்ல தங்கியிருப்பார். அப்ப நாங்க தான் அதெல்லாம் கம்பேர் பண்ணி, சார் நீங்க ஒரு பிஎல் போடுவா என்று சின்ன பையன் பாருங்க, நீ பிஎல் போடியா நல்லா இருக்கும். அப்ப திருச்சியில போய் பிஎல் காலேஜில் சேர்த்துருவோம். எம்ஏ பிஎல் முடிக்கிறார். முடிச்சுட்டு வந்து அவருக்கு என்ன செய்யறது தெரியல, பிகாஸ் ஆஃப் ஹேவிங் த கம்யூனிகேஷன் லேப். உங்களுக்கு சொல்ல வேண்டிய எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் யூ டெவலப் யுவர் English communication. See, it is, I am very sorry to say that for the MCA second year student, for the MBA second year student, whenever there is class free, I am going to handle the class. I ask how many texts
not able to tell it. Or can we say that 12 tenses active form of verb and passive form of verb? They are not able to tell the structure, verb structure of 12 tenses of active and passive. But they studied 12 students 12 years, then 3 years UG, then 2 years PG. If you add LKG, UKG, you just think of it. Some of the students are talking fluently in the spoken, but grammatically when he is going to write, it is totally wrong. I am not going to blame anybody. It is only not the awareness of you. Gandhi, ஒரு லாயர் தெரியும், மகாத்மா காந்தி, அவர் என்ன ட்ரெஸ்ஸோட அலைஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு லாயர். மதுரைக்கு வரும்போது பாமர மக்களை பார்த்து இந்த மாதிரி கேவலமா உடையணிந்து இருக்கிறார்களே, நமக்கு என்னது தேவை, அன்னைக்கு தூக்கி போட்டு வீதிக்கு வந்தவர் அவர்கிட்ட வந்தவங்க, ஐயோ என்ன இப்படி வந்தீங்க, அவங்களோட வர முடியாது, வரக்கூடாது. I don't bother about it. I want to wear this dress about because the people are here only like this below poverty. நான் அவர்களுக்காக என்னை மாற்றி போட்ட, அப்பதான் நான் சர்வீஸ் பண்ண முடியுங்கிற ஒரு தாட்டை எடுத்துட்டு வெறும் வேஸ்டோட தெரிஞ்சது. That is the real education. Education is nothing but the adjustment to the environment. சுற்றுப்புறத்திற்காக வாழ கற்றுக்கொடுப்பதுதான் கல்வி. There is the adjustment to the environment. அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, ட்ரிங்க் வாட்டர் ஸ்டோரி. வாட் இஸ் ட்ரிங்க் வாட்டர் ஸ்டோரி? ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொன்னேன், பெற்ற அம்மா அப்பா ஃபர்ஸ்ட் சொன்னேன். படிக்காத அம்மா அப்பாவுக்கு பிறகு கிராமப்புறத்தில் இருந்து, நான் கேட்பேன் நிறைய பேர் எந்த ஒரு பொண்ணு அதிகபட்சம் தேடிப்பீங்க, மதுரை இருக்கிறீங்க, திண்டுக்கல் இருக்கிறீங்க, பர்டிகுலர்லி கேர்ள்ஸ். ஏன்னா அட்மிஷன் டைரக்டர் நீங்கள் ஏதாவது மெயில் வாங்குறீங்க அந்த லோன் வாங்குறதுக்கு பேங்க்ல, அப்புறம் வழக்கமாக கேட்பேன். அந்த ஏரியாவில் நிறைய வந்துருப்பீங்க, எந்த ஊருக்கு கிராமத்தை சொல்லுவாங்க. ஏப்பா படிக்கிறீங்க? எங்க வீட்டில் நான் ஒரு ஆயிரம் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ரியலி வெரி ப்ரௌட். அப்போ ஒரு படிக்காத அம்மா அப்பா நம்மளை படிக்க வைக்கிறாங்க, படிக்கிறோம். ஒரு நிறுவனத்தில் போய் பணியாற்றுறா. அந்த நிறுவனத்தில் they should not talk even a single word in Tamil except English. 1 month ஒர்க் பண்றா. அதுக்கு அடுத்து அம்மா அப்பா பார்க்க வர்றா. வந்த உடனே என்ன சொல்றா அம்மாட்ட, அம்மா பிரேக் வாட்டர். அம்மாவுக்கு பிரேக்னா என்னன்னு தெரியுமா? வாட்டர்னா என்னன்னு தெரியுமா? தம்பி நீ சொல்றது எனக்கு புரியல. அம்மா வாட்டர் மட்டும் வாங்குறாங்கல்ல, அடுத்த வார்த்தை தம்பி அப்பவும் புரியலடா. அப்பதான் அவருடைய மைண்ட் என்ன சொல்றது, நம்ம அம்மா அப்பா இங்கிலீஷ் தெரியாதவங்க, வாட்டர் என்ன ஏன்னா அந்த ஒன் மந்த் அதுலயே இருந்ததுனால அவன் மைண்ட் என்ன அதை டியூன் பண்ணி முடியல, அவன் தப்பு. அப்போ எஜுகேஷன்ங்கிறது நாம எந்த இடத்திலிருந்து புறப்பட்டோம் என்பதை டெய்லி அப்பா நம்ம ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தால் நாம் என்றும் எளிமையாக வாழ்வோம், நேர்மையாக வாழ்வோம், மற்றவர்களை கேள்வி கிண்டலுக்கு உள்ளாக்க மாட்டோம். நாம் கடந்து வந்த பாதையில் பட்ட அவமானங்களை கஷ்டங்களை எல்லாம் நினைத்து பார்த்தால் நாம் மற்றவர்களை அவமானப்படுத்த மாட்டோம். That is, I already told you, sympathy, that is empathy is better than the sympathy. நாம் அந்த இடத்துல இருந்து பார்க்கணும். அப்ப அந்த வகையிலே நம்ம ஒரு நல்லவர்களாக மோல்டு பண்ணிக்கொள்ள வேண்டியது. அது கட்டாயமாக உங்களுடைய கல்வியை, தரமான கல்வியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உருவானதும் சொன்ன கொஞ்சம் கிராஸ் ஆயிடுச்சு. படிச்சு வந்து உட்கார்ந்து மறந்து வைக்க அப்படின்னு. இப்போ நாங்கள் என்ன பண்ணா, கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் அப்போ ஈஸியாக ஒன்று ஆள் சேர்ப்பாங்க, பேசுறதுக்கு ஆள் இல்லை. இந்த ஏரியாவில் மீட்டிங் போடுறாங்க, நீங்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்த்து மீட்டிங்கில் முதல்ல பேசும்போது ஒரு கை நடக்கும், கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருப்பாரு. இந்த கிண்டல் பண்ணவங்க கேள்வி பண்ணவங்களுக்கு தான் தயவு செய்து கவலைப்படாதீர்கள். நான் படிக்கும் போது படிப்பு மட்டும் எனக்கு புத்தகம் பொருள் எனக்கு கிண்டல் பண்ணாலும் ஊர்லேருந்து வருவேன். ஒரு சினிமா பண்ண மாட்டான், எதுவும் செய்ய மாட்டாங்க. எதுக்கு மனுஷனா பிறந்தான்? வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் பர்த்? கிண்டல் பண்ணவங்க அதே இடத்துல இருக்காங்க ஊர்ல.
போனாலும் அவனை என் கிளாஸ்மேட்னு சொன்னா எங்க வீட்டுல இவங்க கிளாஸ்மேட்டா, ஏன்னா எனக்கு வயசு வந்து 65. எங்க ஊர்ல 68 கிராமத்துல இருந்து எப்படி இருப்பானு நமக்கு தெரியும். நிறைய பேர் இறந்துட்டான். அப்ப அவெல்லாம் இன்னொரு காலத்துல போக போக காமிக்கிறது. ஃபர்ஸ்ட் அப்சர்வ், யார் யார் என்ன பேசுறோம் உங்களை. ஆனா அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன? ரோசம் மட்டும் படக்கூடாது, அதற்கான உழைப்பு வேணும். நீங்க நிறைய பேர் டிகிரி முடிச்சவங்க இருக்கலாம், கல்யாணம் ஆகி இருக்கலாம். ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து நம்மளை பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், உறவுகளை பார்த்துக்கணும், எல்லாமே பார்த்துக்கணும். அப்ப நம்மளை எப்படி டெவலப் பண்ணிக்கிறது? நான் வழக்கமா சொல்லுவேன், காலையில 5லேருந்து 6 என்னுடைய டைம். திஸ் இஸ் மை டைம், நோபடி கேன் என்டர் ஆன் இட். காலையில 5 to 6 உங்களை யாராவது உணவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுமா? சொல்லுங்க தாராளமா. சிஸ்டமேட்டிக் ஒர்க் alone leads to the success. அத முதல்ல புரிஞ்சுக்கணும். ரத்தன் டாடா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்கிட்ட நண்பர் வந்து சொன்னார், நான் அடிக்கடி பேனா தொலைச்சிட்டே இருக்கேன், 5 ரூபா பேனா வாங்கிட்டு இருக்கேன், இப்போ 1 ரூபா பேனா வாங்கி வச்சுக்கலான்னு இருக்கேன், அதான் தொலைச்சா நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு அவர் சொன்னாரா, அடிக்கடி பேனா தொலைச்சது இல்லை, 1 ரூபா பேனா வாங்காத, இருக்கிறதுலே விலை உயர்ந்த பேனாவை வாங்கிப்பாரு. அந்த லிப்ல வந்து கோல்டு கோட்டிங் இருக்கட்டும். பணத்தை ஒன்று பஞ்சாரு ஃப்ரெண்டுக்கு, என்ன ரத்தம் டாடான்னு சொல்லிட்டேன், நல்ல காஸ்ட்லி பேனா வாங்கின்னு சொன்னார். என்ன நீ வித்தியாசமா பேசுற, நான் தொலைச்சு வைக்கிறேன், இந்த பேனா வாங்க சொல்லேன்னு கேட்டாங்க. இல்லை இல்லை நீ வாங்க நான் சொல்றேன். ஒரு 2 மாசம் கழிச்சு அந்த நண்பர் வர பார்த்து, என்னையா நான் ரொம்ப மாறிட்டேயா? என்ன மாறிட்ட? இந்த பேனாவை நான் தொலைக்கவே இல்லையா? அப்ப சொன்னார் அவரே, மாற்றம் உன்னில் நிகழவில்லை, மாற்றம் உன்னால் நிகழவில்லை. நீ வைத்திருக்கக்கூடிய பேனாவுடைய மதிப்பை நீ உணர்ந்ததால் அங்கே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதான் கான்செப்ட். அப்ப நீ ஒரு லா ஸ்டூடெண்ட், அப்ப நீ அந்த மதிப்பை உணர வேண்டும். உங்கள் மீது உள்ள மதிப்பை நீங்கள் ஃபர்ஸ்ட் உணர வேண்டும். செல்ஃப் ரெஸ்பெக்ட். உஷா மேடம் சப்போஸ் சொன்னாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் அவங்க சொன்னாங்க. முதலில் உங்கள் மீது உள்ள மதிப்பை நீங்கள் உணர வேண்டும். பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நாளைக்கு எந்த லெவலுக்கு எங்கே போவாங்கன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. Don't de-estimate anybody at any situation by seeing their nature and their environment and the nature of life. சைக்கிள்ல வரலாம், நடந்து வரலாம், பஸ்ல வரலாம், கார்ல வரலாம், எப்படி வந்தாலும் படிக்க வர்றது கல்வியை கற்றுக்கொள்ளலாம். அதை வச்சு அவங்க எக்ஸல் பண்ணாத. வழக்கமா சொல்லுவாங்க, என்ன தெரு தெருவா தினத்தாள் பத்திரிகையை போட்டவர் தான் ட்ரெடினா வந்தார். உங்களுக்கே தெரியும். தினசரி செய்தித்தாள்களை வீடு வீடாக போட்டவர் தான் பிற்காலத்தில் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஒரு படகோட்டிய மகனாக பிறந்தவர் தான் பாரத பிரதமர். அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய ஒன்னே சிம்பிள் லைஃப். கேட்டாங்க ஹாஸ்டல் பில் அதிகமாயிடுன்னு சொல்லி நீங்க பார்த்தது. He is a Muslim. You just think of it. அதனாலதான் அவங்களோட பட்டங்கள் எதுவுமே ஒரே நாள் அவங்களை யாருமே எஸ்டிமேட் பண்ண மாட்டாங்க. நீண்ட நாள் உங்களை அப்சர்வ் பண்ணி, ஒரு பையன் வந்து தப்பு பண்றான்னு ஒரு நாள் தப்பு பண்ண எங்களுக்கு எவ்வளவு கோபமே வரும். நிறைய தடவை வான் பண்ணிருப்போம், திரும்ப வான் பண்ணிருப்போம். கடைசியில் அவனா ஒரு பெரிய வலையில வந்து மாட்டிடும். அப்பதான் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லுவாங்க, அவனா 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 எல்லாரும் சேர்ந்து விட்டுவாங்க. அப்ப நாம எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. Everybody is watching our attitude. நாம நமக்கு நேர்மையா கரெக்டா நம்ம பாட்டு வாழ கத்துக்கிட்டாவே நமக்கு அதுவே சிறப்பு. அதுக்கு ஒரு குட்டை என்ன
குட் என்விரான்மெண்ட் அப்படின்னு என்ன? அந்த அவர் வைரமுத்து சொல்றாரு, முதல்ல ஏதோ ஒரு ஏரியா சொல்லி அங்க போய் உட்கார்ந்தா எனக்கு கவிதை மழையா கொட்டுங்கிறாரு. அங்க போய் உட்கார்ந்தாதான் கவிதை. அந்த காலத்துல இப்ப இங்க சென்னையில எந்த ஏரியா எனக்கு தெரியாது. அந்த இடத்துக்கு போனா எனக்கு கவிதை மழையா கொட்டுங்கிறாரு. அந்த என்விரான்மெண்ட் அவருக்கு அதை கொடுக்குது. வேற இடத்துல உட்கார்ந்தா இப்ப நான் சொன்ன ஏஜ் ஆஃப் 65 நான் இங்க 7 ஆண்டுகளுக்கு பணிபுரிய என்ன செய்யறேன்? அங்க ஒரு ரிட்டையர்டு கிளப்ல சேர்ந்துட்டு உங்களுக்கு பிபி எத்தனை, சுகர் எத்தனை, என்னென்ன இருக்கு அத்தனையும் பேசிட்டு இருக்கோம். நான் இங்க உங்களோட இருக்கிறதுனால இளைஞர்களை பார்ப்பது என் மனசுல நான் இளமைன்னு சொல்லிட்டு கருமை பூசி ஒரு 10 நாள் புதுசா வந்தா முடி என்னங்கிறது வயசை காமிச்சிடும். இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடி நிற்கும் போது ஒரு தோற்றத்துக்கு, அதாவது ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. ஏன் அந்த ட்ரெஸ் கோட் வச்சிருக்காங்கன்னா உங்களை இதில் பார்க்கவே நீங்க அழகா இருக்கீங்க. ட்ரெஸ் கோடு இந்த பசங்கள் எல்லாம் இன் பண்ணியாச்சுன்னா வேலை மாட்டாங்க. ஒரு நாள் வேலை என்ன எல்லா பசங்களையும் நான் செஞ்சேங்க. இன் பண்ணதை எடுத்து விட்டு போட்டோ பிடிச்சேன். இன் பண்ண பிறகு போட்டோ பிடிச்சேன். இந்த ரெண்டையும் காமிச்சேன். ரெண்டு எதிரான அழகா இருக்கு. ஏன்னா அவன் அப்படிதான் எஜுகேட் பண்ணணும். அப்ப நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு வந்து வீட்டை விட்டு வெளியில வந்தீங்கன்னா அந்த முகம் பளிச்சுன்னு இருக்கும். காலையில ஒரு சும்மா உங்களுக்கு ஏதாவது சொல்லலாம் இருந்தா பாக்குறேன். கொச்சின்ல வந்து ஒரு ஐபிஎஸ் லேடி வந்து பேசுறாங்க. அவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காங்க, அவ்வளவு இங்கிலீஷ். அவங்கள ஆண்டரைக்கு இப்பதாங்க பேசியிருக்கேன். ப்ரொஃபஷனுக்கு அப்படி ஒயிட்னா ஒயிட்டா இருக்கு. ஷூ பாலிஷ்னாக்கு முகம் தெரியும். அந்த கையெல்லாம் அயன் பண்ணி போட்டுரும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அந்த மிடுக்கோட இருக்கும் பொழுது உங்களுக்கு மற்ற மிடுக்கு தன்னால வந்துடும். அந்த ட்ரெஸ் கோட் ரொம்ப முக்கியம். அந்த என்வாரன்மெண்ட் நான் சொல்லலையா, யூ ஹேவ் டு மேக் த குட் என்வாரன்மெண்ட். அந்த என்வாரன்மெண்ட் எப்படி ஒருத்தரை சிறந்த இடத்துக்கு கொண்டு செல்லும் என்பதற்காக as a physics professor I want to tell one example. நீங்க படிச்சிருக்கீங்க, +2 படிச்சிருக்கீங்க. Mercury will act as an insulator at normal temperature and pressure. சாதாரண அழுத்தத்தில் சாதாரண வெப்பநிலையில் அது ஒரு வெப்பம் கடத்தாத, மின்சாரத்தை கடத்தாத ஒரு பொருளாக அந்த மெர்க்குரி செயல்படுகிறது. நீங்க +2 பிசிக்ஸ்ல படிச்சிருக்கலாம், பிசிக்ஸ் படிச்சிருந்தோம். But when the temperature, when it is placed at the temperature of 4.2 Kelvin, it becomes as a superconductor. Learn from nature. Learn from nature. 4.2 Kelvin வெப்பநிலையில் கொண்டு போய் அந்த மெர்க்குரியை வைக்கும் பொழுது ஒரு இன்சுலேட்டரா இருந்த ஒன்று சூப்பர் கண்டக்டராக மாறுகிறது என்றால் உங்களுக்கு ஒரு சரியான சூழ்நிலை வாய்க்கப்படும் பொழுது நீங்கள் நிச்சயமாக அந்த நிலையை அடைய முடியும் என்பதற்கு பிசிக்ஸ் சார்பா, நேச்சர் சார்பா உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். Don't think that nobody is foolish in the world. How you are using is very important. All are equally important. எல்லாரும் சமமான அறிவு பெட்டிகளை படைத்திருக்கிறார். பட் அதை முழுமையா எவன் குரோத்துக்காக பயன்படுத்துறானோ அவன் தான் வளரணும். இன்னும் ஒரு நிமிடம் முடிச்சிடறேன். Lifelong learning is very, 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 very important. If you want to become a great man, learning is very, very important. If you are the continuous systematic learner, learning gives you creativity. Learning gives you creativity. Creativity provides